உலகளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி விகிதத்தில் சீனாவை அடுத்து இந்தியா 2வது இடத்தில் இருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் 2800 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன என்பதும், அதன் வளர்ச்சி விகிதம் 39% இருக்கிறது. இந்திய இளைஞர்களின் திறமையின் விளைவுதான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட வெற்றிகரமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கியுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்க முதல் முக்கிய மூலதனம் வித்தியாசமான சிந்தனையும் அதற்கான சிறந்த திட்டமும் தான். ஸ்டார்ட் அப் மூலம் உருவாக்கப்படும் பொருளோ அல்லது சேவையோ மக்களின் தேவையையும் பிரச்சனையையும் ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பதாக இருந்தால் நிச்சயம் அந்த தொழில் வெற்றியடையும். அதே நேரத்தில் நல்ல ஐடியா, அதற்கான உழைப்பு மற்றும் சரியான முதலீடுகள் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்றே தொழில் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியில் 2018ஆம் ஆண்டு முக்கிய ஆண்டாக இருந்தாலும் பல நிறுவனங்கள் தோல்வியை சந்தித்துள்ளன. ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றான ஈபே இணையதளத்தின் செயல்பாடுகள் 2018ஆம் ஆண்டு மூடப்பட்டது. தீவிரமான தொழில் போட்டியை எதிர்கொள்ள முடியாத ஈபே நிறுவனத்தை பிளிப்கார்ட் நிறுவனம் வாங்கியது. அதேபோல் ஆன்லைன் பைக் ஷேரிங் நிறுவனமாக இருந்த ஓப்போ நிறுவனம் 2018ஆம் ஆண்டு போதிய லாபத்தை ஈட்ட முடியாததால் இந்தியாவில் மூடப்பட்டது. வருவாயை மிஞ்சிய செலவீனங்களாலும் கடன் பெற்றே நிறுவனத்தை நடத்த வேண்டிய சூழல் இருந்ததாலும் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜஸ்பை லைவ் என்கின்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் மூடப்பட்டது. மேற்கத்திய சிந்தனைகளை ஸ்டார்ட் அப்பில் தவறாமல் செயல்படுத்துவது, அதிதீவிரமான தொழில் போட்டி, நிதி பற்றாக்குறை, முதலீடுகள் பெற முடியாத நிலை, தவறான வணிக மாதிரிகள், ஆரம்பிக்கும் சேவையை பற்றி ஆய்வு செய்யாதது, அதன் தேவை இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளாதது ஆகிய காரணிகள் ஸ்டார்ட் அப்புகளின் வீழ்ச்சிக்கு வித்திடுகின்றன. ஷார்டாங்க், போட் டெஸ்க், ஜெப்பே இந்தியா, பேபிபெரி, மிஸ்டர் நீட்ஸ், மங்கி பாக்ஸ், ஹலோ ஷெஃப் ஆகிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் மூடப்பட்டுள்ளன. இதுபோன்ற காரணங்களால் தொழில் முனைவோர் சிக்கலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் ஓரிரு முறை ஸ்டார்ட் அப்புகளை ஆரம்பித்து நடத்தி தோல்வியுற்று வீழ்ச்சி அடைந்தவர்களே மீண்டும் மன உறுதியோடு புது தொழில்களை ஆரம்பித்து வெற்றி அடைவது ஸ்டார்ட் அப் மூலம் சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு உத்வேகம்தான்.